பிரதீப் ரங்கநாதனை பத்தி ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். சினிமா பின்னணி எதுவுமே இல்லாத ஒரு இன்ஜினியரிங் மாணவன் எப்படி காலிவுட்ல சொல்லப்போனா ஒரு ஜென்சி ஐகான் ஆனார். அதுவும் ஒரு ஹாட்ரிக் 100 crore கிளப். எக்ஸாக்ட்லி. இது வெறும் அதிர்ஷ்டமா இல்ல ஒரு கச்சிதமான வியூகமா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது அதிர்ஷ்டம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். அவரோட பிரம்மாஸ்திரமே தன்னைத்தானே கிண்டல் செஞ்சுக்கிற அந்த செல்ஃப் ட்ரோல் அணுகுமுறை தான். லவ் டுடேலையா? ஆமா, லவ் டுடேல ஒரு டாக்ஸிக் இன்செக்யூர் காதலன் பாத்திரத்தை எந்த தயக்கமும் இல்லாம ஏத்துக்கிட்டாரு. இது ஜென்சியோட மெட்டா ஹியூமர் கலாச்சாரத்தோட கச்சிதமா பொருந்தி போச்சு. ஆனா இது வெறும் ஹியூமரா இல்ல இது ஒரு ஸ்மார்ட் பிஆர் ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா விமர்சனங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவரை கலாய்ச்சிக்கிறதால மத்தவங்க விமர்சனத்தோட தாக்கம் குறைஞ்சிடுது தானே. அது ஒரு பக்கம். இதுக்கும் அவரோட எனர்ஜெட்டிக் ஆன் ஸ்கிரீன் பர்சோனாக்கும் ரொம்ப காம் அண்ட் கால்குலேட்டட் ஆஃப் ஸ்கிரீன் பர்சோனாக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுவே ஒரு தனி பிராண்ட் இல்லையா? நிச்சயமா. அந்த பிராண்டோட அடித்தளமே அவரோட அவுட் சைடர் கதை தான். ஓ, அந்த யூடியூப் கதை. ஆமா, அப்பாவுக்கு தெரியாம நைட் ஷிஃப்ட் வேலைன்னு சொல்லிட்டு யூடியூப் வருமானத்துல கேமரா வாங்கி தன் கனவை துரத்துனது. இந்த கதை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை ஒரு ப்ராக்சியா பார்க்க வைக்குது. கரெக்ட். அவரால முடியும் போது நம்மாலேயும் முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆமா, இந்த மாதிரி சினிமா உலகத்தோட உள் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. அவரோட கெரியர் டிராஜெக்டரியும் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக். டிராகன், டூட் போன்ற படங்கள் மூலமா அவர் ஒரு ஒன் ஹிட் வண்டர் இல்லைன்னு நிரூபிச்சு ஒரு பேங்கபிள் ஸ்டாரா தன்னை நிலைநிறுத்திக்க பாக்குறார். இதுல போட்டி பத்தி பேசணும்னா அவர் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டை நேரடியா குறிவைக்கிறாருன்னு ஒரு பேச்சு இருக்கே. அதுல ஒரு சின்ன நியூவான்ஸ் இருக்கு. அப்படியா? எஸ்கேவோட பலம் பிசி சென்டர்கள்ல இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ். பிரதீப்போட தற்போதைய களம் நகர்ப்புற மல்டிப்ளெக்ஸ் இளைஞர்கள். ஓ, அப்போ இப்போதைக்கு நேரடி போட்டி இல்லைங்கிறீங்க? இப்போதைக்கு இல்ல. பிரதீப் குடும்ப பார்வையாளர்களை நோக்கி நகரும்போதுதான் உண்மையான போட்டியா ஆரம்பாகும். அப்போ கவினுடனான போட்டி இன்னும் நுட்பமானது. ரெண்டு பேருமே ரிலேட்டபிள் ரியலிஸ்டிக் யூத் என்ற ஒரே பாதையில பயணிக்கிறாங்க. ஆனா பிராண்ட் வேற இல்லையா? எக்ஸாக்ட்லி. கவினோட பிராண்ட் டாடா மாதிரி மென்மையான உணர்வுபூர்வமான காதலை சார்ந்தது. பிரதீப்போட பிராண்ட் லவ் டுடே மாதிரி குழப்பமான ஒரு சினிக்கல் பாதையை தேர்ந்தெடுக்கிறது. இதுவே அவரை தனிச்சு காட்டுது. சரிதான். சரி, பிரதீப் ரங்கநாதனோட இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அவரோட அடுத்த கட்டம் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வர்ற LIC, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆமா, இது அவரை பாய் நெக்ஸ்ட் டோர் வட்டத்துல இருந்து ஒரு ஹை பட்ஜெட் கிளாசி ரொமான்ஸ் ஜானருக்கு கொண்டு போகும் ஒரு சோதனை முயற்சி. சோ இங்கதான் $1 மில்லியன் கேள்வி வருது. என்னது? அவர் தமிழ் சினிமாவின் ஆயுஷ்மான் குரானா மாதிரி ஹை கான்செப்ட் மினிமம் கேரண்டி படங்களை கொடுக்கிற ஒரு நடிகரா மாறுவாரா, இல்ல இந்த 100 கோடி வெற்றி அவரை Tier 1 ஸ்டார்ஸ் மாதிரி மாஸ் ஆக்ஷன் களத்துல இறங்க வைக்குமா? ஆக ஒரு அவுட் சைடரா ஆரம்பிச்சு இன்னைக்கு காலிவுட்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்கிற பிரதீப்போட பயணம் ஆச்சரியமானது. இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. தன்னோட ரிலேட்டபிலிட்டியை மூலதனமா வச்சு ஜெயிச்ச பிரதீப் பெரிய ஸ்டார் ஆனதும் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு போனதும் அந்த தன்மையை தக்க வச்சுக்க முடியுமா, இல்லைனா அவரும் மத்த ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு அன்டச்சபிள் பிம்பமா மாறிடுவாரா? இது ஒரு முக்கிய ஒருமை கேள்வி. இது போன்ற ஆழமான சினிமா அலசல்களை உங்களுக்காக கொண்டு வர நாங்கள் எடுக்கும் முயற்சிகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அது எங்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும்.